வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஜூலை 4, 2026 அன்னைக்கு நடந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பேப்பர் 1க்குரிய அஃபிஷியல் ஆன்சருக்கு இதை பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த 150 கொஸ்டின்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம். உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டுக்குள்ளே போயிட்டு வித் புக் ரெஃபரன்ஸோட நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் கொடுக்கறனா கொடுங்க. ஓகே, இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, மனித வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அனைத்து அம்சங்களும் நெருக்கமான தொடர்பு கொண்டவை. கூற்று 2, மனவெழுச்சி மற்றும் சமூக இணக்கமும் உடல் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துடன் தொடர்புடையது. இந்த கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே வந்து சரியானது. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் நியூரானின் பகுதி அல்லாதது எது? புகுவாய். இது வந்து நியூரானின் பகுதி கிடையாது. நமது அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன் ஆனது அட்ரினலின். எரிக்சனின் மனசமூக கோட்பாட்டின்படி ஒரு குழந்தை தொடக்கப்பள்ளியில் நுழையும் நிலை 4ஆம் நிலை. பின்வருவனவற்றுள் கற்றலின் இலக்காக அமையாதது எது? உடல் ரீதியான முதிர்வை பெறல். LAD என்பதன் விரிவாக்கம் லாங்குவேஜ் அக்வசிஷன் டிவைஸ். உணர்ச்சிக்கும் அறிவாற்றலுக்கும் இடையிலான உறவானது இருதர திசையானது. எரிக்சனின் உள சமூக கோட்பாட்டு படிநிலையின் அடிப்படையில் பிறப்பு முதல் முதிர்வு வரை வரிசைப்படுத்துக. இந்த ஆர்டர் பார்த்தலாம். கரெக்ட் ஆப்ஷன் டி. அதாவது ஃபஸ்ட்டு குதநிலை, பாலுணர்வு நிலை, நெக்ஸ்ட்டு உள்ளுறைவு நிலை, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குமர பருவ நிலை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 கூற்றுகளில் கூற்று 1, பச்சிளம் குழந்தைகளின் உணர்ச்சி வெளிப்பாடுகளை வகைப்படுத்த பரவலாக பயன்படுத்தப்படும் முறை மேக்ஸ் அமைப்பாகும். கூற்று 2, பச்சிளம் குழந்தைகளின் முக தசைகளின் இயக்கம் மற்றும் அடிப்படை உணர்வு நிலைகளை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. இதில் கூற்று 1 மற்றும் 2 சரியானது. நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். இதற்குரிய விடை சி. அதாவது சங்கிலி தொடர் கற்றல். சங்கிலி தொடர் கற்றல் அப்படின்னா 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட SR இணைப்புகளை ஒருங்கிணைத்தல். கருத்துக்களை கற்றல். கருத்துக்களை கற்றல் அப்படின்னா தூண்டலுக்கு ஏற்ப சரியான துலங்கலை வழங்குதல். வாய்மொழி கற்றல். தூண்டல் துலங்களுக்கான தொடர் துலங்கல்களை வெளிப்படுத்துதல். லாஸ்ட் பிரச்சனை தீர்க்க கற்றல் உயர் மன அல்லது அறிதிறன்களை உள்ளடக்கியது. ஸ்கின்னரின் ஆக்க நிலையுறுத்து கற்றல் சோதனையில் புறாவுக்கு வலுவூட்டியாக இருப்பது தானியம். குழந்தைகள் விளையாடும் போது வெற்றி மற்றும் பரிசு பெறுவது எதனோடு தொடர்புடையது? விளைவு விதி. யானைக்குட்டி பிறந்தவுடன் எழுந்து நடப்பது இயல்பூக்க கற்றல். ஒன்றுக்குள் ஒன்று இறுகிய அடுக்கு பாத்திரங்களை பிரித்தெடுப்பது இவ்வகை கற்றலாகும். பிரச்சனை தீர்த்தல் கற்றல். ஆக்க நிலை நிறுத்த கற்றலுக்கு அதாவது பிஜிஎன் பாக்ஸ் புறாப்பெட்டி சோதனை இருக்கலாம். இந்த சோதனை கருவை பயன்படுத்தியவர் யார்? ஸ்கின்னர். நெக்ஸ்ட் மேட்ச்சு. கரெக்ட் ஆப்ஷன் வந்து லாஸ்ட் டி தான் கரெக்டு. தாண்டைக். தாண்டைக் வந்து பரிசு மற்றும் பாராட்டு. ஸ்கின்னர் நடத்தை வலுவூட்டல். பாவ்லோ பதில் நடத்தையை கற்றல். கோலர் பயனுள்ளது மற்றும் இலக்கு நோக்கியது. புதிதாக பிறந்த பறவைகள் நாய்க்குட்டிகள் அவற்றிற்கு முன் செல்லும் பொருள்களை பின்தொடர்ந்து வாழிடத்திற்கு செல்வது உருப்படுத்தல் அல்லது அடியொற்றல். ஒரு குழந்தை விளையாடும் போது பொம்மையை தொடுவதை விட அந்த பொம்மையின் சாயலை கண்டு அதன் செயல்களை கற்பனை செய்கிறது. இது எந்த பொதுமை கருத்துருவாக்க படிநிலையை குறிக்கிறது? உருவக நிலை. மக்கள் பச்சை நிற விளக்கு ஒளிர்வதை கண்டவுடன் சாலையை கடப்பதை நிதின் பார்த்து தானும் பின்பற்றுகிறான். இந்நிலையில் நிதின் எந்த நிலை சிந்தனையை பயன்படுத்தினார்? குறியீட்டு நிலை. பள்ளிக்கூடம் என்ற சொல்லை ஒரு கருத்தாக கருதுவது ஏன்? அறிவை கட்டமைப்பதற்கான ஒரு இடம். நெக்ஸ்ட் மேட்ச்சு. லாஸ்ட் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. புலன் இயக்க நிலை 0 முதல் 2 வயது வரை. செயலுக்கு முற்பட்ட நிலை 2 முதல் 7 வயது வரை. புலனிடான செயல் நிலை 7 முதல் 11 வயது வரை. கருத்தியல் நிலை 11 வயதுக்கு மேல். கூற்று
முன்குழந்தை பருவத்தில் காணப்படும் பெரும்பாலான உயரிய மனவெழுச்சி உடலியல் அன்றி உளவியல் சார்ந்தது. காரணம், குழந்தைகள் தங்களால் எளிதாகவும் வெற்றிகரமாகவும் முடிக்க இயலும் என கருதப்பட்டவற்றை செய்ய முடியாத போது கோபம் கொள்கின்றனர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை. ஆர் ஆனது ஏவின் சரியான விளக்கம். பின்குழந்தை பருவம் என்பது ஏறக்குறைய மனவெழுச்சி அமைதி கொண்ட பருவம். கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் மிக பொருத்தமான காரணத்தை தேர்ந்தெடுக்கவும். அவர்கள் தனி மற்றும் குழு விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றனர். ஆக்கவியல் ஆசிரியர் சார்ந்து 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, ஆய்வுக்குரிய செயல் திட்டங்கள் அல்லது பிரச்சனைகளை மாணவர்கள் தேர்ந்தெடுக்க ஆசிரியர்கள் உதவ வேண்டும். கூற்று 2, மாணவர்கள் தானே கற்பதற்கு உதவ ஆசிரியர்கள் விரிவுரை முறையை பயன்படுத்த வேண்டும். இந்த கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறு. குழந்தை தன் அன்றாட வாழ்வில் சமூக வளர்ச்சி, பண்பாட்டு வளர்ச்சி மற்றும் மொழி வளர்ச்சியை பெற எவ்வகை கற்றல் உதவுகிறது? பின்பற்றி கற்றல். நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். வகையியல் அணுகுமுறை ஷெல்டன். உளப்பண்பு அணுகுமுறை ஆல்போர்ட். வகையியல் மற்றும் உளப்பண்புகள் இணைந்த அணுகுமுறை ஐசென்க். மனிதவியல் அணுகுமுறை கார்ல் ரோஜர். கீழ்காண்பனவற்றுள் சூப்பர் ஈகோவின் பண்பு அல்லாதது எது? தேவை மற்றும் விருப்பங்களின் நிறைவை மட்டும் கருத்தில் கொண்டது. கூற்று, உடற்கல்வியும் விளையாட்டும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுவது அவசியம். காரணம், நன்றாக ஓடியாடி விளையாடும் மாணவர்கள் சுறுசுறுப்பாகவும் கல்வியில் சிறந்தும் காணப்படுவர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். கீழ்காணும் 2 வாக்கியங்கள் கூற்று காரணம். கூற்று செய்தித்தாள்கள், வானொலி, கணினி மற்றும் தொலைக்காட்சி ஆகியவை குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. காரணம், குழந்தைகளின் கற்றலானது பள்ளிக்கு வெளியேயும் நடைபெறுகிறது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆனது ஏவுக்கு சரியான விளக்கம். அரிச்சந்திர நாடகம் மூலம் மகாத்மா காந்தியடிகள் கற்றுக்கொண்ட முக்கிய ஒழுக்க பண்பை அது? உண்மை பேசுதல். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் க. சச்சிதானந்தன். கூற்று, கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் விமானம் 34 அடி குறுக்களவு கொண்டது. கூற்று 2, இவ்விமானம் செங்கற்களால் கட்டப்பட்டது. இந்த கூற்று 1 தவறு, கூற்று 2 தவறு. கூற்று, பிறக்குமிடம், ஒலிக்கும் முயற்சி, கால அளவு, வடிவம் முதலியவற்றில் சில எழுத்துக்கள் ஒத்துப்போகின்றன. அவற்றை இணை எழுத்துக்கள் என்று கூறுவர். காரணம், எல்லா இணை எழுத்துக்களும் சொல்லில் ஒன்றாக சேர்ந்து வரும். கூற்று சரி, காரணம் தவறு. நிருமித்த என்ற சொல்லின் பொருள் உருவாக்கிய. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தலாம். ஆழிக்கிணறு. கடல் அருகே தோண்டிய கிணறு தான் ஆழிக்கிணறு. உறைக்கிணறு. மணற்பாங்கான இடத்தில் தோண்டிய கிணறு உறைக்கிணறு. கட்டுக்கிணறு. சரளை நிலத்தில் தோண்டிய கிணறு கட்டுக்கிணறு. பூட்டை கிணறு. கமலை நீர் பாய்ச்சும் கிணறு. அடுத்தது மேட்ச் தான். இயற்கை ஓவியம். இயற்கை ஓவியம் அப்படிங்கிறது 10 பாட்டு. இயற்கை இன்பக்கலம் கலித்தொகை. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லே இருக்கும் உங்களுக்கு. சீர்களை வரிசைப்படுத்தி குறளை எழுதுக. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். கூற்று 1, கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. கூற்று 2, படித்தல் எழுதல் என்னும் 2ஆம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாவதில்லை. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. சரியான தொடரை கண்டறிக. அக்கறையுடன் படித்தால் முன்னுக்கு வரலாம். ஓரெழுத்து ஒருமொழிகளில் எத்தனை சொற்கள் குறில் எழுத்துக்களாக அமைந்துள்ளன? 2 சொற்கள். புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் நெடுநல் வாடை. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2-3 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே கேட்டிருப்பாங்க. மேட்ச் பார்த்தலாம். ராஜா நேற்று வந்தான் தன்வினை தொடர். ராஜா நேற்று வருவித்தான் பிறவினை தொடர். கவிதா உரை படித்தாள் செய்வினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயப்பாட்டு வினை தொடர். வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வழுவமைதி. கூற்று 1, எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் ஆகிய 3ம் ஒரு தொடரில் இடம்பெற்றிருக்கும்.
கூற்று 2 எழுவாயோ செய்யப்படும் பொருளோ இல்லாமலும் தொடராமையும். கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. வினைமரபு சொற்களை பொறுத்துக. அம்பு அம்பு வந்து எய்தார் வரும். சுவர் எழுப்பினார். கூடை முடைந்தார். மாத்திரை விழுங்கினான். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்ற அல்ல பிற. கல்வியின் பெருமையை உணர்த்தும் நாலடியாரின் பாடல் வரிகளை எழுதியவர் யார்? சமண முனிவர் பலர். மேட்ச்சு. அச்சு வெல்லம் இனிப்பு, வாழைப்பூ துவர்ப்பு, மிளகாய் கார்ப்பு, புளியங்காய் புளிப்பு. கூற்று நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்பார் ஆப்ரஹாம் லிங்கன். காரணம் மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமன்று, சிந்திப்பதும் தான். சிந்தனையை தூண்டுவது கற்றல் மட்டுமன்று, நூல்களும் தான். பட்டறிவையும் நூலகம் தருகிறது. கூற்று சரி, காரணம் சரி. சரியான விடையை தேர்க. விசேஷம் என்பதன் பொருள் யாது? சிறப்பு. கூற்று திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று, அஃது ஒரு வாழ்வியல் நூலாகும். காரணம் எக்காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்கள் இதில் இல்லை. கூற்று சரி, காரணம் தவறு. ஏன்னா எல்லா அறக்கருத்துக்களும் அதில் இருக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தலாம். எழுவாயுடன் பெயர் வினை வினா தொடர்வது. எழுவாய் தொடர். வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள். வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். முற்று பெறாத வினைப்பெயரை கொண்டு முடிவது பெயரெச்ச தொடர். மேட்ச்சு. யானை யானைக்கு வந்து என்ன கொடுக்கணும்னா கன்று. சிங்கம் சிங்கம் குருளை. புலி பரல். குரங்கு குட்டி. சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே. இப்பாடல் வரிகளில் சேகரமாய் என்பதன் பொருள் என்ன? கூட்டம். எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருப்பாங்க. சேகரம்னா கூட்டம்னு கொடுப்பாங்க. அதில் பாட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மோனோலிங்குவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் எது? ஒரு மொழி. காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. சொற்கள் அடுக்கி வந்து பிரிந்தாலும் பொருள் தருவது அடுக்கு தொடராகும். கூற்று 2 அடுக்கு தொடர் ஓரெழுத்து ஒரு மொழியாய் மட்டுமே வரும். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இந்த மேட்ச் பார்க்கலாம். பெயர்ச்சொல் பெயர்ச்சொல் இங்கே வந்து மரம், உரிச்சொல் மாநகர், இணைப்பு சொல் வினை சொல் ஓடுதல். நெக்ஸ்ட் மேட்ச் தான். அளந்தவர் அளந்தவர்னா வறியவர். சிராமை அப்படின்னா வெறுக்காமை. நோன்றல் பொறுத்தல். போற்றார் பகைவர். கூற்று 1 சிலம்பு என்றால் ஒலித்தல் என்பது பொருள். கூற்று 2 கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஓரி சிலம்பாட்டத்தில் சிறந்து விளங்கியவர். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 1 கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக உள்ளது. கூற்று 2 கல்லணை கிபி 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பார்க்கலாம். Choose the answer from the options given below to fill the blank in the sentence below. Dash is a literary device that repeats the same words or phrases a few times to make an idea clearer, or used to emphasize a feeling or idea, create a rhythm and bring attention to an idea. Repetition. Accession. Scientists have proved that traveling improves memory and reduces the risk of heart disease. Reason. Travel stimulates one's imagination and curiosity to seek information, which engages both the heart and the mind. Both A and R are correct, and R is the correct explanation of A. Who introduced the bread sandwich method in farming? Choose the answer from the options given. Nammalvar. Choose the answer from the given options to fill in the blank in the sentence below. Neeraja Blot was the youngest civilian to receive India's highest honor for bravery in peacetime. The Dash Award. Ashok Chakra Award. Match. The correct option is A. Tour. Traveling to multiple locations. Pilgrimage.
Mostly a journey to a holy site. Excursion, a short educational or a recreational trip. Picnic, a casual outing where food is usually packed and taken. Choose the rhyme scheme used in a stanza below from the given options. At last I have this to say, I don't lie to this day. The trick is the rhyme. Let's try this one day at a time. The correct option is B. Fill in the blank in the sentence below with the simple past tense form of the word given in brackets. The worldman was climbing the stairs in a hurry when he slipped because he dashed his balance, lost his balance. Next match, correct option is B. Arrange, arrangement, colorful, connection, classmate. Statement 1. Homonyms are words with similar sound and a spelling but with a different meaning. Statement 2. Homophones are words with similar sound and meaning but with a different spelling. In light of the above statements, choose the answer from the options given below. Statement 1 is correct but statement 2 is incorrect. Select the word from the list below which is not related with the making of cloths. Utensil. Next match, correct option is A. Expression of greeting. Hello uncle, good morning. Expression of thanking. Grateful for the help. Expression of apologizing. Sorry for the mistake. Making request. Could you please guide me? Statement 1. A paragraph discusses one idea in detail and aids the development of an overall topic. Statement 2. A paragraph discusses many ideas and does not aid in the development of the topic. Statement 1 is correct but statement 2 is not correct. Assertion. The branches in the trees all had new leaves. Reason. It's a spring season. Both A and R are correct and R is the correct explanation for A. Change the meaning of the sentence below by changing the verb stitch in the sentence into the present continuous form. Choose the answer from the given options. அந்த கொஸ்டினுக்கு வந்து அவங்க ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து கிரேஸ் மார்க் 1 மார்க் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் மேட்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கொஸ்டினுக்கு எல்லாருக்குமே வந்து கிரேஸ் மார்க் 1 மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். கரெக்ட் ஆப்ஷன் சி. ஹார்ஸ், ஃபோல், ஈகிள், ஈக்லெட், ஆஸ்ட்ரிச், ஹேஷ்லிங், deer, fawn. Idioms are a group of words with a specific meaning. Statement 2. Idioms do not have a figurative meaning. Statement 1 is correct but statement 2 is incorrect. Choose the tetrasyllabic word from the list below. University. Next match. Correct option is C. Wanted, unwanted. Agree, disagree. Paint, repaint. Worked, underworked. Assertion. Relationships are one's true wealth. Reason. Relatives do not show any care and affection. A is correct but R is not correct. Statement 1. The young seagull screamed with joy. Here the word joy is a noun. Statement 2. The young seagull screamed joyfully. Here the word joyfully is an adverb. Both statement 1 and statement 2 are correct. Statement 1. When a sentence expresses surprise, wonder or emotion, we use a question mark. Statement 2. When a sentence makes a request or a command, we end it with a full stop. Statement 1 is incorrect but statement 2 is correct. Choose the original word for the clipped word underlined in the following sentence. The phone is on the table. Telephone.
Choose the sentence from the list of sentences below which explains the meaning of the word prison, a place where people who do not follow the law are locked up. Statement 1. An anaphora is a technique where several phrases begin with the same word or words. Statement 2. An epithet is an adjective or phrase expressing a quality or attribute regarded as characteristics of the person or thing mentioned. Statement 1 and Statement 2 are correct. Choose the correct option. In our national emblem, the words Satyameva Jayate are written in a dash script, Devanagari script. Next match, correct option is A. Put out, stop something from continuing. Look into, investigate something. Give up, abandon something. Look after, take care of something or someone. Choose the correct expansion of IIT from the option given below. Indian Institute of Technology. Identify the connectors used when comparing things from the list below. Similarly, likewise, in the same way. Statement 1. A pun is a play on words. It is commonly used in riddles, jokes, and poems. Statement 2. A limerick is a short poem with a specific rhyme scheme. It often has a serious ending. Statement 1 is correct, but statement 2 is incorrect. Max பார்க்கலாம். ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்களை இணையாக கொண்ட நாற்கரம். சரிவகம். ஒரு கனசதுரத்தின் மொத்த மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை 16. கூற்று 1. 6 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தில் ஓரலகு சதுரங்களின் எண்ணிக்கை 12. கூற்று 2. 4 சென்டிமீட்டர் பக்க அளவு உடைய சதுரத்தில் ஓரலகு சதுரங்களின் எண்ணிக்கை 8. கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. தவறான கூற்றை கண்டுபிடிக்க 1 ஆனது பகு எண் அல்லது பகா எண் ஆகும். ஒரு எண்ணுடன் 3ஐ கூட்டுக, பிறகு 7ஆல் பெருக்கவும், அதிலிருந்து 13ஐ கழிக்கவும், அதனை 5ஆல் வகுத்தால் 24 கிடைக்கும் எனில் அந்த எண் 16. 1 முதல் 50 வரையுள்ள இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கை 1. ஓரிடத்தில் வெப்பம் சீராக குறைகிறது, மேலும் 6 மணி நேர இடைவெளியின் போது வெப்பம் 42 டிகிரி சென்டிகிரேட் குறைந்தது எனில் ஒவ்வொரு மணி நேர இடைவெளியிலும் குறைந்த வெப்பத்தின் அளவு என்ன? 7 டிகிரி செல்சியஸ். கீழ்காணும் அமைப்பில் அடுத்து வருவது. ஸோ இது வந்து ஸ்டார் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து என்ன சூஸ் பண்ணியிருந்தாலுமே கரெக்டு தான், 1 மார்க் உண்டு. அடுத்த கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு ஸ்டார் கொஸ்டின் தான். இதுக்குமே எல்லாருக்குமே 1 மார்க் உண்டு, கிரேஸ் மார்க் உண்டு. நெக்ஸ்ட் மேட்ச்சு. கரெக்ட் ஆப்ஷன் பி. ஒரு டன் 1000 கிலோகிராம், ஒரு குவிண்டால் 100 கிலோகிராம், ஒரு சவரன் 8 கிராம், 1 கிலோகிராம் 1000 கிராம். ஒரு சான் அளவுக்கு சமமானது 12 விரல்கள். ராம் 5 லிட்டர் 750 மில்லிலிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் குடுவையை சுற்றுலாவிற்கு கொண்டு வந்தான். அவன் நண்பர்கள் 1 லிட்டர் 300 மில்லிலிட்டர் தண்ணீர் குடித்து விட்டனர். குடுவையில் உள்ள மீதி தண்ணீரின் அளவு எவ்வளவு? 4 லிட்டர் 450 மில்லிலிட்டர். லக்ஷ்மிக்கு ஒவ்வொரு நாளும் 750 மில்லிலிட்டர் பால் தேவைப்படுகிறது. 1 லிட்டர் பாலின் விலை ரூபாய் 50 எனில் ஒரு மாதத்திற்கு பாலிற்கு செலவாகும் தொகை எவ்வளவு? ரூபாய் 1125. ஒரு புத்தகம் ரூபாய் 160க்கு வாங்கப்பட்டு 10% நட்டத்தில் விற்றால் அதன் விற்பனை விலை ரூபாய் 144. பின்வரும் வட்டி வீதங்களில் எந்த வட்டி வீதத்திற்கு அசல் ரூபாய் 1800க்கு ஒரு வருடத்திற்கு தனி வட்டியாக ரூபாய் 270 கிடைக்கும்? 15%. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் முழு வாரங்களை தவிர்த்து கூடுதலாக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் வருகிறது எனில் அந்த வருடத்தின் முதல் நாள் எது? திங்கள்கிழமை. ஒரு தந்தை தன் மகனின் வயதினை போல் 7 மடங்கு வயதில் பெரியவர். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு எனில் மகன் மற்றும் தந்தையின் தற்போதைய வயதுகள் முறையே 3, 21. கடிகாரம் ஒன்று சராசரியாக 7 AM என காட்டுகிறது எனில் 1 PM போது மணிமுள்ளானது நகரும் கோணத்தின் மதிப்பு 180 டிகிரி. ஸோ இந்த மேட்சுக்கு சரியான விடை சி. ஒரு கிலோமீட்டர் 1,00,000 சென்டிமீட்டர், ஒரு மைல்
1.610 கிலோமீட்டர். 3/4 கிலோமீட்டர் 75,000 சென்டிமீட்டர். 4/5 மீட்டர் 800 மில்லிமீட்டர். முற்பகல் 6 முற்பகல் மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 4 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் இரவு 7 பிற்பகல் மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை கணக்கிடுக. 6:08 பிற்பகல். ஒரு லட்சத்தில் 1/4 பங்கு, அரை பங்கு மற்றும் 4/3 பங்குகள் முறையே 25,000, ரூபாய் 50,000, ரூபாய் 75,000. குமார் என்பவர் ரூபாய் 24,000ல் 3/4 பகுதியை வங்கியில் முதலீடு செய்கிறார். மீதமுள்ள தொகையில் தம் 2 மகள்களுக்கு சரிசமமாக பிரித்தளிக்கிறார் எனில் அவரின் ஒவ்வொரு மகளும் பெறும் தொகை எவ்வளவு? 3,000. பின்வருவனவற்றில் எது சரியானது? கரெக்ட் ஆப்ஷன் பி. கூற்று 1 விகிதத்திற்கு அலகு இல்லை. கூற்று 2 விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்ற முடியாது. கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரியானவை. 2 சகோதரிகள் ஒரு அறையில் விளையாடி கொண்டிருந்தனர். ஒருவரின் முத்து மாலை அருந்துவிட்டது. அம்மாலையில் இருந்த மொத்த முத்துக்களின் எண்ணிக்கையில் 3/1 பங்கு தரையில் விழுந்தன. 5/1 பங்கு கட்டிலின் மீது விழுந்தன. விழுந்து கொண்டிருந்த முத்துகளில் ஒருவர் 6/1 பங்கும் மற்றொருவர் 15/1 பங்கும் கீழே விழாமல் சேகரித்தனர். அம்மாலையில் 70 முத்துகள் மட்டுமே மீதம் இருந்தால் அதிலிருந்த மொத்த முத்துகள் எத்தனை? 300 முத்துகள். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரி. கீழ்கண்டவற்றில் எதற்கு x-1 ஒரு காரணியாகும்? கரெக்ட் ஆப்ஷன் ஏ. கூற்று 1 இரு மாறிகளில் அமைந்த ஒரு நேரியல் சமன்பாடு xy தளத்தில் ஒரு நேர்கோட்டை குறிக்கும். கூற்று 2 2xy - 3 = 7 என்பது ஒரு நேரியல் சமன்பாடு ஆகும். கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறு. ரூபாய் 5 மற்றும் ரூபாய் 10 மதிப்புகளை மட்டுமே கொண்ட 100 பணத்தாள்கள் உள்ளன. அதன் மதிப்பு ரூபாய் 600 எனில் ஒவ்வொரு மதிப்புடைய பணத்தாளும் எத்தனை உள்ளன? 80 20 பணத்தாள்கள். x+5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தின் கன அளவு. கரெக்ட் ஆப்ஷன் ஏ. இந்தியாவின் பூர்வீக பயிர் நெல். உலகிலேயே மிகவும் நீளமான கோவில் பிரகாரங்களை கொண்ட கோவில் எது? ராமநாத சுவாமி கோவில். 1857ஆம் ஆண்டு புரட்சியில் கலந்து கொண்டவர்களில் மிகவும் துணிச்சலானவர் என ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். ராணி லட்சுமிபாய். யாரை கூறுகின்றனர்? அப்படி வந்திருக்கணும், ராணி லட்சுமிபாய். கூற்று ஏ சேது பாரதம் திட்டமானது தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பாகவும் தடையற்ற பயணம் மேற்கொள்ள பாலங்களை கட்டுவதற்கான திட்டம் 2014 தொடங்கப்பட்டது. காரணம், அது 2019ஆம் ஆண்டிற்குள் அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளையும் இருப்பு பாதை குறுக்கீடு இல்லாமல் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கூற்று ஏ மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. ஸோ இந்த மேட்சுக்கு வந்து கரெக்ட் ஆப்ஷன் பி. சமூக அபிவிருத்தி திட்டம் 1952. தேசிய நீட்டிப்பு சேவை 1953. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் 1950. உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தங்கள் 1957. வாக்கியம் 1 மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH-44 ஆனது ஸ்ரீநகர் முதல் கன்னியாகுமரி வரை செல்கிறது. வாக்கியம் 2 தங்க நாற்கர சாலை திட்டமானது சென்னை, மும்பை, கல்கத்தா, டெல்லி ஆகிய நகரங்களை இணைக்கிறது. வாக்கியம் 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. மேட்ச்சு கரெக்ட் ஆப்ஷன் ஏ. குட்லாடம்பட்டி மதுரை, கிள்ளியூர் சேலம், கேத்தரின் நீலகிரி, செங்குபதி கோயம்புத்தூர். கூற்று 1 உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு த கிரேட் பேரியர் ரீஃப் ஆகும். பல பில்லியன் நுண்ணிய உயிரியான பவள மொட்டுகளால் இவை உருவாக்கப்படுகின்றன. கூற்று 2 இப்பவளப்பாறை 2000 தனித்த பவள திட்டுகளையும் 2900 கிலோமீட்டர் நீண்டு மற்றும் 3,50,000 சதுர கிலோமீட்டர் பரந்து காணப்படுகிறது. கூற்று 1 சரியானவை, கூற்று 2 தவறானவை. மெட்ரோ ரயில் சேவை இந்தியாவில் முதன்முதலில் தொடங்கப்பட்டது. எந்த இடத்தில் தொடங்கப்பட்டதுன்னா கொல்கத்தா. மேட்ச் வந்து கரெக்ட் ஆப்ஷன் ஏ. அக்டோபர் 2
காந்தி பிறந்த தினம். மார்ச் 22 உலக தண்ணீர் நாள். நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். மே 1 உழைப்பாளர் தினம். கூற்று மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகின்றது. காரணம் மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் பருத்தி ஆலைகள் செறிந்து காணப்படுவதால் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகின்றது. கூற்றும் காரணமும் சரி. தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி செயின்ட் ஹெலனா அகழி ஆகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பதங்களில் எது சரியான இணையை பெற்றுள்ளது? ஜிம்னோஸ்பெர்ம். விதைகள் கனிகளால் சூழப்பட்டிருக்காது. கூற்று 1 விண்வெளி பயணத்தின் போது குளோரெல்லா ஃபைரினாய்டோசா எனும் பாசி எடுத்து செல்லப்படுகிறது. கூற்று 2 இது விண்வெளி பயணத்தின் போது கரிமில வாயுவை அகற்றுவதற்கும் மற்றும் மனித கழிவுகளை மட்க செய்வதற்கும் பயன்படுகிறது. கூற்று 1 மற்றும் 2 சரி. கூற்று 1 உலகின் மிகப்பெரிய மலர் ரஃப்லேஷியா ஆகும். கூற்று 2 இந்தோனேஷியாவில் உள்ள மழைக்காடுகளில் இந்த அரிய வகை மலர் காணப்படுகிறது. கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரி. மேட்சுக்குரிய விடை கரெக்ட் ஆப்ஷன் டி. கோடை காலத்தில் பூக்கும் மலர் ரோஜா. இலையுதிர் காலத்தில் பூக்கும் மலர் குங்குமப்பூ. குளிர்காலத்தில் பூக்கும் மலர் செங்காந்தல். அனைத்து காலத்திற்கும் பூக்கும் மலர் கனகாம்பரம். கூற்று 1 மண்புழுவை வளர்த்து அதன் மூலம் மண்புழு உரம் தயாரித்தலை மண்புழு வளர்ப்பு என்கிறோம். கூற்று 2 மண்புழுக்கள் கரிம பொருட்களை உண்டு எச்சத்தை வெளியேற்றுகின்றன. இது மண்புழு உரம் எனப்படும். கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரி. நாம் பேருந்தில் பயணம் செய்யும் போது திடீரென அவை நிறுத்தப்படும் போது நமது உடல் முன்னோக்கி சாய்கின்றது. இது கூற்று 1. கூற்று 2 இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்க முடியாத பண்பு இயக்கத்தில் நினைமம் எனப்படும். கூற்று 1 மட்டும் சரி, ஆனால் கூற்று 2 தவறு. இந்த மேட்சுக்குரிய கரெக்ட் ஆப்ஷன் ஏ. குழியுடலிகள் ஹைட்ரா. தட்டைப்புழுக்கள் நாடாப்புழு. முட்தோலிகள் நட்சத்திர மீன். மெல்லுடலிகள் நத்தை. கீழ்கண்டவற்றில் எது வெப்ப இரத்த வகுப்பு? பறவைகள். கீழ்கண்ட 2 வாக்கியங்கள் சரியான விடை தேர்ந்தெடுக்கும். கூற்று 1 பறவைகள் பறக்கும்போது மிதந்து ஊர்தல் மற்றும் இறக்கைகளை அசைத்து பறத்தல் என 2 வகைகளை காண முடியும். கூற்று 2 பறப்பதற்கு உதவக்கூடிய நீண்ட இறகுகள் வால் மற்றும் இறக்கைகளில் உள்ளன. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. இந்த மேட்சுக்குரிய சரியான விடை ஆப்ஷன் ஏ. மேகமலை வனவிலங்குகள் சரணாலயம் தேனி. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி. சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகர். வேடந்தாங்கல் வனவிலங்கு சரணாலயம் காஞ்சிபுரம். குட்டி ஈனுபவைகளின் சிறப்பம்சம் தாய் சேய் இணைப்பு திசு. கூற்று சரிவிகித உணவு சரியான உடல் வளர்ச்சிக்கும் மற்றும் மனநலத்திற்கும் உதவுகிறது. காரணம் சரிவிகித உணவு சரியான உடல் வளர்ச்சிக்கும் மற்றும் மனநலத்திற்கும் உதவுகிறது. ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. கூற்று ஏ மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கமாகும். கூற்று முட்டை மற்றும் அரிசி கொதிக்கும் நீரில் மூழ்க வைத்து சமைக்கப்படுகிறது. இதனால் உணவுப் பொருளானது மிருதுவாகிறது. பொதுவாக அனைத்து உணவுப் பொருட்களையும் நம்மால் பச்சையாக உண்ண முடியாது. இது காரணம் கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் ஆனது ஏவிற்கு சரியான விளக்கம். கூற்று பல்வேறு தேவைகளுக்கு நிலப்பரப்பை பயன்படுத்துவதற்காக காடுகளை அழிப்பதை காடு அழிப்பு என்கிறோம். காரணம் பல்வேறு தாவர மற்றும் விலங்கு சிற்றினங்களின் அழிவிற்கும் காடுகள் அழிப்பு காரணமாக உள்ளது. கூற்று ஏ மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்று ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. பின்வருவனவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடு. வேரானது எதிர்ப்புவி சார்பசைவாகவும் நேர் ஒளி சார்பசைவாகவும் உள்ளது. ஓய்வு நிலையில் உள்ள ஒரு வளர்ந்த மனிதன் சராசரியாக நிமிடத்திற்கு டேஷ் முறை மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுகின்றான். 15 - 18 முறை. ஏபி இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு விபத்தின் காரணமாக அதிக இரத்த இழப்பு ஏற்படுகின்றது. அவருக்கு எந்த இரத்த வகையை செலுத்த வேண்டும்? ஏ, பி, ஏபி மற்றும் ஓ வகை. இந்த மேட்சுக்கு ஒரு கரெக்ட் ஆப்ஷன் பி. ஆவி சுருங்குதல் நீராவி நீராக மாறுதல். வீழ்படிவாதல் நீர்த்துளிகள் மேகமாகுதல்.
கடலை நோக்கி செல்லுதல், நீரோடை கடலாகுதல், ஆவியாதல், நீரானது நீராவியாதல். ஓகே, இந்த 150 கொஸ்டின்ஸை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ஜெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா இமீடியட்டாக கொடுத்துருங்க. உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டுக்குள்ளே போயிட்டு வித் புக் ரெஃபரன்ஸோட கொடுத்துறீங்கன்னா அவங்க அப்ஜெக்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கு மார்க்ஸும் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.